சுட சுட தேங்காய் பால் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் 1 டம்ளர் அரிசி. பிரியாணி அரிசியும் எடுத்துக்கலாம், புழுங்க அரிசியும் எடுத்துக்கலாம், சாப்பாடு அரிசி. இன்றைக்கி குருணை எடுத்துருக்கேன் நான். அதில் தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிட்டு வடை சட்டியை வச்சிடணும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றின பிறகு எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து அதில் வதங்கினோடனே 2 பச்சை மிளகாய் போட்டுடணும். ப்ளஸ் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினோடனே வெங்காயத்தை போட்டு வெங்காயம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா சிவப்பாகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு தான் நமக்கு நல்லா வதக்க டேஸ்ட்டு கிடைக்கும். இதுக்கப்புறம் லைட்டாக ஒரு அரை தக்காளி, 1 டம்ளர் ரைஸ்க்கு அரை தக்காளி டேஸ்ட்டுக்காண்டி தான் இதுவும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்க நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் இடையிலே நமக்கு கொஞ்சம் டைம் நிறைய கிடைக்கும். அந்த இடையில நம்ம அரிசியை கழுவி வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுத்து அரிசி இதிலே ஊற்றிட்டோம்னா இந்த தேங்காய் பாலுடைய அந்த எசன்ஸ், அந்த டேஸ்ட்டெல்லாம் அதில் போய் சார்ந்துடும். அப்புறம் 1 டம்ளர் தண்ணியும் அதிலே ஊற்றி வச்சிடலாம். அளவு 1 டம்ளர் ரைஸ்க்கு நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு வதக்கி வச்சுட்டு அதை நல்லா வதக்குறோம் இல்லையா? நல்லா வதக்கின பிறகு இதில் புதினா கொத்தமல்லியை தூவணும். புதினா கொத்தமல்லி தூவி ரொம்ப வதக்கிடக்கூடாது. ஒரு செகண்ட் வதக்கிட்டு அப்படியே எடுத்து குக்கரில் போட்டு நல்லா கலந்து விடணும். திருப்பி குக்கர் வச்சுக்கணும். அந்த வடை சட்டியில் கொஞ்சம் ஒரு தண்ணியை கலக்கி அதில் ஊற்றினாலும் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ உப்பு இருக்கான்னு பார்க்கணும். உப்பு இப்போ பார்க்கல எனக்கு கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்குவோம் இதில். அப்போ தான் உப்பு எப்போயுமே உப்பு பார்க்காம எதையும் சமைக்கக்கூடாது. அது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உப்பு பார்த்துட்டு தான் எல்லோரும் சமைக்கணும். அப்புறம் ப்ரெஷர் குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு இறக்குனோடனே 1 ஸ்பூன் நெய் போடணும். நெய் போட்டுட்டு கொத்தமல்லியை தூவி விடணும். கிளறும் போது பார்த்திங்கன்னா அப்படியே வாசம் கமன்னு வரும். பிள்ளைங்கள்லாம் எங்கே இருந்தாலும் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க கூட ஓடி வந்து சாப்பிட வந்துடுவாங்க.